வேலை பார்க்கறது தளபதி அங்கீகரிச்சாலே அது தப்பு தானா? நம்ம யாருக்காக வேலை பார்க்குறோம்? தளபதிக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம். தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம். வேலை பார்த்தோம், வேலை பார்க்க விடலை. இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 2 மந்த்ஸாவே நான் எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டேன். அவர் வந்து என்ன தளபதி எழுதின கடிதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நான் உடஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னால வேலை பார்க்க முடியல. ஏன்னா தளபதி வந்து பெண்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனாவும் அரணாவும் உங்களுக்கு இருப்பேன், நான் எப்பவுமே உங்க பின்னாடி இருப்பேன், நீங்க தைரியமா இருங்க ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். அந்த கடிதம் வந்து எங்க தளபதி பெண்களாகிய எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அதை தன்னல வெற்றி கழகத்தை சேர்ந்த எல்லா பெண் நிர்வாகிகளும் எல்லா மாவட்டத்திலையும் போய் கொடுத்தாங்க. ஆனா என்ன அதை கொடுக்க விடாம பண்ணிட்டாங்க. ஆனந்த் சார் வந்து சத்யா பேரை மென்ஷன் பண்ணி உன்னை வந்து தளபதியோட கடிதத்தை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னைக்கு என்ன பேசப்படுறாங்கன்னா, ஆனந்த் சார் சொல்றாரு, நாங்க கொடுத்த ஒரு வேலையை ஏன் நீ வந்து கரெக்டா பார்க்கல, தளபதி நாளைக்கு என்னையதான் கேள்வி கேட்பாருன்னு அழகாவே கேம் பிளே பண்றாங்க. எல்லாருமே குடும்ப சூழ்நிலை ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவ்வளவு ஃபீல்ட் ஒர்க் பண்றோம், இத்தனை பொண்ணுங்களை வச்சு இவ்வளவு ஃபீல்ட் ஒர்க் பண்றோம். இன்னைக்கு வந்து எனக்கு கீழேயும் ஒரு 200 மகளிர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து தளபதி நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான். தளபதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கிற நம்பிக்கை மட்டும்தான். ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு சுக்குநூறா உடச்சிட்டாங்க.